அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமில் மென்மையாகவும் இனிமையாகவும் பேசுகிறது நல்ல பழக்கம் மட்டும் இல்லை, இபாதத்தாக இருக்குது. அல்லாஹ் மூசா நபி ஹாரூன் நபி கிட்ட சொல்லியிருக்கான். ஃபிரௌன் மனுஷங்களே ஒஸ்டான ஒரு மனுஷன், அவன்கிட்டயே கைண்டாக பேச சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கப்போ நம்ம மற்ற மனுஷங்க கிட்ட எவ்வளோ கைண்டாக பேசணும்னு யோசிங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போவுமே மென்மையாக பேசக்கூடியவங்க. அவங்கள அவமதிக்கிறவங்கள்ட்ட கூட கைண்டாக தான் பேசியிருக்காங்க. போரில் எதிரியாக நின்று தோற்று போனவங்களை கூட பட்டினி போடலை, அவங்கள கஷ்டப்படுத்தலை, அன்பாக பழகியிருக்காங்க. நபி சொல்கிறாங்க, மென்மை எதிலிருந்தும் அழகாக்கும்னு. குட்டி குட்டி விஷயத்துக்கு முகம் சுளிக்கிறது, எரிஞ்சு விழுகிறது, அதெல்லாம் பாவம் தான். இஸ்லாம் மென்மையான குணம் வழிபாட்டுக்கு சமம்னு சொல்லுது. இப்போ ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணுறாங்க, உனக்கெல்லாம் தேவைடா அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீ வருத்தப்படாதடா, நமக்கு அல்லாஹ் இருக்கான், என் துவால நீ எப்போவும் இருக்க, அல்லாஹ் உனக்கு எல்லாமே லேசாக்குவான்னு சொல்லி பாருங்கள். ஆப்போசிட் பர்சனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கைண்டான ஒரு வார்த்தை தர்மம் செய்கிறதுக்கு சமம்னு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கைண்டாக இருக்கிறதுக்கு உதவான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.